ரைட். படிப்புனா என்னம்மா? படிப்புனா என்ன? அறிவு. அது வந்துருச்சுன்னா வந்ததுக்கப்புறம் அறிவு. படிப்புனா என்ன? அங்கே அவன் தள்ளி உட்காருங்க, ஃபேஸ் தெரிகிற மாதிரி உட்காரு. எப்பயுமே ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணணும், செய்கிறோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். தெரியாமல் செஞ்சால் சரியா? சரி, படிப்புங்கிற வேலையை எவ்வளோ வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஃபார்முலா ஒன்றாவதுலேருந்து நம்ம 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கோம் 5 வருஷமாக. சரி, அப்படின்னா என்ன? தெரிஞ்சுக்கிட்டு தானே செய்யணும் எதையும். சொல்லுங்க பாப்பா, படிப்புனா என்ன? என்ன சார் ஒன்றாவதில் கேட்குற கேள்வி எப்போ கேட்குறீங்க? என்னது பேர் பின்னாடி பிஏ எம்ஏ போடணும் சார், பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி போடணும் சார். உங்கள் பேர் என்ன? அஜித்தா? அஜித், அஜய். அஜய் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பேருமா? ஸ்டாலினா? சரி, வெரி குட். யார் பேர் அது? ரஷ்யா. வெரி குட். சரி, பிரதமரா? பிரதமர்லாம் இல்லைங்க ரஷ்யாவில். ரைட், பரவாயில்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன பிரதமர் பிரசிடெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா படிப்புனா என்னம்மா? அறிவா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்ன எல்லா விஷயமும்? பேசிக்கில் இருந்து. நீங்கள் என்ன நல்ல சுச்சுவேஷனுக்கு வரதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. சரி, வெரி குட். நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ஜாபுக்கு வரணும். ஓகே. படிப்புனா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் நான் கேட்கவே கிடையாது. படிப்புனா என்னன்னு கேட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணனா? அனாலிட்டிக்கல் விங் சம்மந்தமே இல்லையே. சேஞ்ச். நீங்கள் தியரி எதாவது படிச்சிருப்பீங்கன்னு. எங்கே சேஞ்ச் நடக்கணும்? நாலேஜில். ஓகே, ரைட். அடுத்தது ஹசன், நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் உங்களெலாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீமா? ஸ்டாலின்? ஓகே, குட். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அது நூலோ கீழோ ஆளோ யாரோ ஒன்று. வெரி குட். வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறது. உங்கள் பேருமா? மோகன்ராஜ். சத்தமாக பேசுங்க. தெரியாத விஷயத்தை எழுத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறது. ஏன் வாயில் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? தெரிஞ்சிக்க மாட்டீங்களா? அடுத்தது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துலையா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அப்போலாம் எழுத்து அதெல்லாம் கிடையாது. என்ன தெரியாத விஷயம்? அடுத்த கேள்வி. பாருங்க, இது தெரியாமே இத்தனை வருஷம் இந்த வேலையை செஞ்சுவிட்டோம். எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம்? பேருக்கு முன்னாடி பிஏ எம்ஏ எம்ஃபில் அது போடுறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தானே? அதுக்காக என்ன பண்ணுறோம்? அங்கே புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு 10 வார்த்தை அதுக்கு ஆன்சர் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணி அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அங்கே வாந்தி எடுத்துகிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணணும்? முதல்ல மாற்றணும். படிப்புனா என்ன சார்? புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நம்மளை சுற்றிலும் நடக்கிறத புரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் தானே அது படிப்பு. உன் புக்கில் இருக்கிறதெல்லாம் நீ படிக்கிறது எல்லாமே எங்கே இருக்கும்? உன்னை சுற்றிலும் நடக்கிற விஷயம் தான் அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ நான் வாய் மூலியமாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ எழுத்தாக வச்சுருக்காங்க. புரியுதா? அப்போ படிப்புனா என்ன அர்த்தம்? உன்னோட சுற்றிலும் நடக்கிறது, உனக்குள்ளே நடக்கிறத புரிஞ்சிக்கிறது. அதுக்கு பேர் தான் கல்வி. எதுக்கு சார் புரிஞ்சிக்கணும்? எதுக்கு புரிஞ்சிக்கணும்? ஆன்லைன்லேயும் பதில் சொல்லலாம். எதுக்கு அதை புரிஞ்சுக்கணும்? சுற்றியில் உள்ள விஷயத்தை எதுக்கு புரிஞ்சிக்கணும்?
ஏமாறாமல் இருக்கிறதுக்கு. கெட்ட விஷயமா இருந்தால் அதுலேருந்து தள்ளி ஒதுங்கி வந்துடணும். வெரி குட். அப்புறம் அதுக்கு மட்டும்தான் கற்றுக்குவியா சுற்றிலும் உள்ளதை? உனக்கு நல்ல விஷயமா இருந்தால் அதை பயன்படுத்திக்குவ. அப்போ சுற்றிலும் உள்ளதை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா நல்ல விஷயத்துக்கு அதை நீ பயன்படுத்திக்க. கெட்ட விஷயமா இருந்தால் அதில் ஒதுங்கியிருப்ப. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நீ சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிருக்கணும். இப்போ நடக்கிறோம், எப்படி நடக்கிறோன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், தண்ணி ஊற்றிருக்கு, வளன்னு தண்ணி ஊற்றிருக்கு, அதில் போய் நடப்பியா? ஏன்? வலிக்கு விழுந்துருவோன்னு தெரியும் உனக்கு. அதுதான் கல்வி. ஏன் வலிக்கு உருள்றோம்? அதுக்கு என்ன பேர்? நீங்கள் பேசக்கூடாது மணியண்ணன். ஏன் வலிக்கு விழுகிறோம்? அதை ஆய்வுகள்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. அதை தான் புத்தகத்தில் இருக்குது. சரியா? அது தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் சொன்னார், அங்கே தண்ணி ஊற்றிருந்தால் அங்கே உராய்வு விசை கம்மியாயிரும். ஸோ வலிக்கு விழுந்துடும். அப்போ நடக்கிறதுக்கு நமக்கு என்ன விசை தேவை? உராய்வு விசை வேணும். உராய்வு விசைனா என்ன அப்படின்னு இருக்கும். எங்கே புக்கு பேனாவில் எழுதுறியா? அதே உராய்வு விசை எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாரு. நார்மல் பேப்பரில் எழுதுனாக்கா எழுதும். என்ன தடவி இருந்தாக்கா எழுதுனீன்னா எழுதாது. ஏன்? உராய்வு விசை இல்லை. புரிஞ்சுதா? இந்த சினிமாவில் எடுத்தோம்னாக்கா ஹீரோ நடிச்சிட்டாண்டான்னு பார்ப்பீங்க. அப்படியே நீ படித்த ஸ்கூலில், நீ படித்த புத்தகத்தில், நீ இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்க புத்தகத்தில் எல்லாமே உன்னை சுற்றியில் நடக்கிற விஷயந்தான் இருக்குது. சரியா? ஃபேன் ஓடுது, எப்படி ஓடுது? எப்படி ஓடுது ஃபேனு? சுற்றிக்கிட்டு ஓடுது சார்ன்றீங்களா? மட்டமாக ஓடுது சார்ன்றீங்களா? என்ன கரண்ட்டு? கரண்ட்னா என்ன? கரண்ட்டுனா என்ன? கரண்ட்னா கரண்ட்டு சார். இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். கரண்ட் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கரண்ட்டு அது தனி வார்த்தை. எலக்ட்ரிசிட்டினா வேறு வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பேர் தான் எழுத்தறிவு. லிட்ரஸின்னு சொல்கிறாங்களே, லிட்ரஸி. நல்லா புரிஞ்சு பண்ணணும். லிட்ரஸினா என்ன சார்? எழுத்தறிவு. எழுத்தறிவு தமிழில். எழுத்தறிவுனா என்ன சார்? ஏதாவது ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீ அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை எழுத தெரியணும். அப்புறம் கூட்டல் கழித்தல் நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட டிரான்சாக்ஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவன் எழுத்தறிவு உள்ளவன். சரியா? அப்போ எழுத்தறிவு உள்ளவனா மாறினா போதும், நீ நாலேஜ் பர்சன். எழுத்தறிவு உள்ளவனா என்ன அர்த்தம்? அங்கே எழுதியிருக்கிறதுக்கு அர்த்தம் தெரியணும். இப்போ சொன்னால கரண்ட்டுன்னு சொன்னீங்க நீங்கள் தான். என்ன அர்த்தம் அதுக்கு? தெரியல. அப்போ நம்ம லிட்ரஸி உள்ளவங்களா? அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஆனால் அர்த்தம் தெரில. புரிஞ்சுதா? அப்போ நீ பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ நீ அறிவாளி. அதை தான் அங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க எக்ஸாமில். ஐஏஎஸ் எக்ஸாமிலேருந்து விஓஓ போலீஸ் வரைக்கும் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ உன்னை சுற்றியில் உள்ள விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கிறது எங்கே இருக்கும்? புத்தகத்தில் கொடுத்துருப்பான். அதை படித்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தேடணும். சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது அந்த வார்த்தையை. அந்த வார்த்தை கரண்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், அதான் பிரச்சனை. உராய்வு விசை என்னென்னு கேட்டால் தெரியாது, அதான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். உராய்வு விசைன்னா என்னம்மா? தெரியும், வார்த்தை அர்த்தம் தெரியல. இப்போ லிட்ரஸி உள்ளவங்களா? நம்ம லிட்ரஸி உள்ளவங்களாம் மாற போகிறோம். இனிமேல் தான் மாற போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். லிட்ரஸி உள்ளவனா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். என்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம்? அப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணலாம் தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே குடியரசுத் தலைவர் இருக்கா, அவங்களுக்கு கொடுத்த கொஸ்டினில் யார் அவர்? குடியரசுனா தலைவர் சார், நாட்டோட தலைவர்னு சொல்கிறாங்க. முதல்ல நாடுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? நாடுன்னா என்ன? உங்கள் பேர் என்னம்மா? விஸ்வபாரதி. நாடுன்னா என்ன? நாடுனா நாடு சார். வார்த்தையை பயன்படுத்துகிறேன், தெரில அர்த்தம்.
குடியரசுத் தலைவர்ன்றான், யார் அவன் தெரில. பிரதம மந்திரினா யார் அவன்? பிரதமர் சார். யார் 2 பேர்த்தில் யாருக்கு பவரு? ஆளுநருக்கு தான் பவரா, சீஃப் மினிஸ்டர் பவரா? ஆளுநருக்கு பவர். நியூஸ்லாம் பார்க்குறது இல்லையா? நியூஸ் படிக்கிறதில்ல போட்டிருக்கு. அஜய் இருக்காங்க. அவங்களாம் யார், எதுக்கு இருக்காங்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு. படிச்சுட்டு வந்துட்டோம்மா, பாஸ் ஆகி வந்துட்டோம். யாரான்னு கேட்டால் தெரியாது. எதுக்கு இருக்கிறாங்க அவங்களாம்? பவர் சார். இந்த சீட்டில் உட்காந்துருப்பாங்க சார். அவங்களுக்கு வந்தாங்க நம்ம எந்திரிச்சு நிற்கணும் சார். அதுக்காக எதுக்கு தண்ணி குடிக்கிறோம், எதுக்கு சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம்? பசிக்கும் சாப்பிட்றோம். ஏன் பசிக்குது? விஸ்வபாரதிக்கு பக்கத்தில் அவர் உங்கள் பேர் என்னம்மா? தேவேந்திர பிரசாத். வெரி குட். ஏதோ நடக்குது. ஏன் சாப்பிட்றோம்? ஏதோ சாப்பிட்றோம் சார். ஏன் தண்ணி குடிக்கிறோம்? ஏதோ குடிக்கிறோம் சார். ஏன் மழை பெய்யுது? எல்லாமே நம்ம படிச்சுட்டு வந்தோம்ல புத்தகத்தில், அதில் இருக்குது. பாஸ் ஆகி வந்துட்டோம், ஆனால் தெரியல. அப்போ நம்ம எழுத்தறிவு உள்ளவங்களா? இல்லை சார். படிக்க தெரியும் சார். அர்த்தம் என்ன? எழுத்தறிவு அல்ல. அப்போ நம்ம எழுத்தறிவு உள்ளவங்களாம் மாற போகிறோம் இனிமேல தான். ஏன்னா நம்ம தவறாக செஞ்சுட்டு வந்தோம் இது வரைக்கும். ஒரு பேர் என்ன? விஸ்வபாரதி. மறைக்கிறான். என்னடா நாலு ஏதோ சொல்கிறான். இங்கே கொஸ்டின் கொடுப்பான், 4 வார்த்தையை மனப்பாடம் பண்ணிவிட்டு போய் எழுதிட்டு போகலான்னு பார்த்தா இந்த ஆள் ஏதோ கேள்வி கேட்குறாரு. தவறாக செஞ்சுட்டு வந்துட்டோம் இவ்வளோ நாள். அதான் பிரச்சனை. இப்போ அதை தான் கற்றுக்க போகிறோம். எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் அப்படின்னா என்ன, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது? யார் பப்பு? சரியா? இங்கே தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கொடுத்தேன். அப்போ இனிமேலாம் மாற்றுங்க. எழுத்தறிவு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா என்ன, அவர் யார், எங்கே இருக்கார்? அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே, மனப்பாடம் செய்ய மனப்படம், மனப்பாடம் செய்ய மனப்படம், படமாக மாற்றணும் மனசில். அந்த விஷயத்தை எழுதாதீங்க, கவனிங்க. சும்மா அந்த ஸ்கூல் காலேஜில் செஞ்ச வேலையெல்லாம் விடுங்க. உங்களுக்கான மெட்டீரியல், ஒரிஜினல் மெட்டீரியல் உங்கள் மூளை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, சேஞ்ச் இன் மைண்ட். அதான் நாலேஜ் கெயின், படிக்கிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அதை தெரியாமல் இருந்திருக்கும், அதை புரிஞ்சுக்கிறோம். தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்போம், அதை மாற்றணும். அதான் சேஞ்ச் அவர் சொன்னது. அதான் படிப்பு. சரியா? நீ படிச்சுன்னா இது எங்கே இருக்குது நம்ம லைஃப்பில்? குடியரசுத் தலைவன் இருக்கான், யாரா அவன்? நமக்கு யார்? அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? கேள்வி கேட்கணும். சரி, அவர் எப்படி வராரு அந்த பதவிக்கு? நம்ம வர முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபேன் ஓடுது, கரண்ட்டு. நீங்கள் அது என்ன கரண்ட்டுன்ற வார்த்தை அர்த்தம் தானே? வேலை முடிஞ்சு போச்சு. கரண்ட்னா ஏதோ ஒன்று நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது. நிற்காமல் நடந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் கரண்ட். இங்கிலீஷில் போட்டு பாருங்கள், மீனிங் போட்டு பாருங்கள். இங்கிலீஷ் லிட்ரேச்சர். கரண்ட் என்னென்ன அர்த்தம்? நிற்காமல் இயக்கத்திலே இருக்குது, அதுக்கு பேர் தான் கரண்ட். ஓடிக்கிட்டே இருக்கணும். அட் ப்ரெசன்ட் அது இயக்கத்தில் இருக்குது. நெட்டில் போடுங்க, ஃபோனில் கரண்ட் மீனிங் போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்தனா, அப்போ உங்களை சுற்றியிலே நடக்கிறது என்ன போட்டிருக்கு? நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா அதுக்கு? தற்போது, ப்ரெசன்ட். நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பேர் தான் கரண்ட். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இங்கிலீஷ் வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். இதை தான் எங்கே வச்சுருக்காங்க? ஸ்கூல் புக்கில் வச்சுருக்காங்க. சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே எங்கே நடக்கிறது? ஒன்றை சுற்றிலே நடக்கிறது. சரியா? சரி, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது படிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்கூலில் மேக்ஸை விட்டுருங்க.
அது ரெண்டையும் விட்டுருங்க. அது மொழி, தமிழ் ஆங்கிலம் மொழி, அதை விட்டுருங்க. அறிவியலில் என்னென்ன பாடம் வருது? இயற்பியல், ஃபிசிக்ஸ். அப்படின்னா எதை பற்றி படிக்கிறது? அடுத்து வேதியியல், கெமிஸ்ட்ரியா? அடுத்தது உயிரியல், பயாலஜி. அறிவியல். ஆக்சுவலாக இது அறிவியல்னு சொல்லக்கூடாது, மூணையும் இயற்கை அறிவியல்னு சொல்லணும். அறிவியல்னால் ஏதோ ஒன்று அறிஞ்சிக்கிறது, அதுக்கு பேர் அறிவியல். இது பேர் இயற்கை அறிவியல். இயற்கை இது மூணுமே இயற்கையை பற்றி படிக்கிறது, அதனால தான் அதுக்கு பேர் இயற்கை அறிவியல். இங்கிலீஷில் ஃபிசிக்கல் சயின்ஸ் எல்லாமே தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கொடுமை. இப்படி கரண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் மீன்ஸ் இயற்கை அப்படின்னு அர்த்தம், இயற்கையை பற்றி படிக்கிறது. ஓகேவா? ரைட். இதில் வேதியியல் எதை பற்றி படிக்கிறது? எங்கே சார் எடுத்தோன்னே வேதியியலுக்கு போகிறோங்க? நிறைய பேருக்கு வேதியியலே பிடிக்காது தானே? ஆமாம் தானே? யார் சயின்ஸ் படித்தவங்க? எல்லாமே ஆர்ட்ஸா? இப்போ வேதியியல் நிறைய பேருக்கு பிடிக்காதே? ஆமாம் தானே? பிடிக்காது. என்னது வேதியியல்னால் எதை பற்றி படிக்கிறது? ட்ரை பண்ணுங்கள். யாருக்கு சார் தெரியும்? கெமிக்கல் ரியாக்ஷன், அதை விட்டுருங்க, வேண்டாம். அடுத்தது வேதியியல்னா என்ன? கலர் சேஞ்ச் ஆகுறது. மணிகண்டன் சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களா? ஒரு பொருள் எதால் ஆணுச்சு? வேதியியல்னா என்ன? ஒரு பொருள் எதால் ஆணுச்சு, வேறு பொருளாக மாறுமா? மாறணும்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி படித்தா தானே இது வேதியியல். நம்ம உடம்புல இப்போது வேதியியல் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, தெரியுமா? தெரியாது. சாப்பிட்றோம்ல, சாப்பாடு ஜீரணாகுதா? வேறு பொருளாக மாறுது தானே? அதானே இது வேதியியல். ஒரு பொருள் எதாவது ஆணுச்சு, அது இன்னொரு பொருளாக மாறுமா மாறாதா? மாறணும்னா அங்கே என்ன வேணும்? இன்னொரு பொருள் கூட சேருவாரா சேர மாட்டாரா? இப்போ வீட்டில் நல்லா இந்த பக்கம் ஆமாம், அந்த ரெண்டு பேரும் வீட்டில் கிச்சனில் எல்லா வேலையும் நடக்குது, தெரியுமா? நாளைக்கு புதுசுன்னு இட்லி வரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி மாவு அரைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டு கையை விட்டு கலக்கி வைப்பாங்க. கரண்டியில் கலக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே வேதி வினை நடக்காது. வேதி வினை நடக்கலைன்னா இட்லி நல்லா புசுன்னு வராது. நம்ம முன்னோர்களுக்கும் ஓரளவுக்கு சயின்ஸ் தெரியும், ஆனால் அதுக்கு என்ன பேர், அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அதெல்லாம் தான் புக்கில் இருக்குது, அதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போது ஒரு பொருளை பற்றி படிக்கிறது தானே அது வேதியியல். இயற்பியல்னா என்ன? ஒரு பொருள் நிற்குதா ஓடுதா, அதுக்கு யார் காரணம்? விசை. அந்த விசைனா என்ன, அதை பற்றிலாம் படிக்கிறது தான் இது இயற்பியல். பொருள் எதால் ஆனது அப்படின்னு படிக்கிறது இது. ஒரு பொருள் நிற்குதா ஓடுதா, அதுக்கு யார் காரணம்? விசை. அந்த விசை இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இது இயற்பியல். எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிறது. இப்போ தலை ஆடுதா, ஏன் ஆடுது, அங்கே என்ன விசை செயல்படுது, அதெல்லாம் படிக்கிறது தான் இது இயற்பியல். சரியா? அடுத்து உயிரியல். உயிர்களை பற்றி படிக்கிறது. பார்ப்போம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க, ரெகுலராக வரணும். ஆனால் சரியா? உயிர் உள்ளதை பற்றிலாம் படித்தானா நம்ம உடம்பு இருக்கா? நம்ம உடம்பு உயிர். வேறு உயிர் ஏதாவது தெரிஞ்ச உயிர் ஏதாவது ஒன்று சொல்லுமா? ஃபிசிக்ஸா? இல்லை, இவங்க சொல்லிட்டோம், பேசணும். தாவரம் உயிர் உள்ளது. நம்ம அதெல்லாம் வந்துடுறோம். வேறு உயிர் ஏதாவது? தாவரம் சொல்லிட்டாங்க, தாவரம் எல்லாமே அதில் அடங்கிடும். விலங்கு சொல்லிட்டாங்க, அதான் விலங்கு சொல்லிட்டாங்களே, அதான் சொல்லிட்டாங்களே. வேறு அதான் சொல்லிட்டாமா மனிதன். பாக்டீரியா. அப்புறம் வேறு
பறவைகள், அதான் விலங்குல வந்துடுது. வேறு ஃபங்கை, பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, அதெல்லாம். வைரஸு அது ரெண்டும் கட்டான். உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, உயிர் அற்றதுன்னு சொல்ல முடியாது. அந்த உயிர்களை பற்றி படிக்கிறது தானே அது பயாலஜி. உயிர்களுக்குள்ள வேதி மாற்றமும் நடக்கும், இயற்பியல் மாற்றமும் நடக்கும். இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். இப்போ ஓவராக சொல்ல வேணாம், அந்தந்த சப்ஜெக்ட் போகிறப்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இதெல்லாம் எங்கே நடக்கிறது? நம்மளை சுற்றியில் நடக்கிறது. அதை தான் சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க. சப்ஜெக்ட் படிப்போம், வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவோம், அங்கே போய் வாந்தி எடுப்போம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எங்கடா இருக்குது நம்மளை சுற்றிலும் எங்கேயாவது பார்த்துருக்கோம், எப்பயாவது பார்க்கணும். அதுதான் கல்வி. அதை தான் இங்கே பண்ண போகிறோம். மாற்றிக்கணும் உங்களை, அதுக்கு தான் சொல்கிறேன். இது இயற்கை அறிவியல். அடுத்து இன்னொரு அறிவியல் என்ன இருக்குது? ஸ்கூலில் படித்த புத்தகம் சமூக அறிவியல். அவ்வளோதான். எல்லாம் உன்னை சுற்றியில் நடக்கிறது. இங்கிலீஷில் என்னம்மா? தேவேந்திர பிரசாத், சோசியல் சயின்ஸ். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அஜய்க்கு பக்கத்தில் மோகன்ராஜ். உங்கள் பேர் மோகன்ராஜா? இன்சியில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? நீங்கள் 2 பேருமே வா? பிஎஸ் செகண்ட் இயரு. சமூக அறிவியல். வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டே போகணும், எதையுமே மனப்பாடம் பண்ணணும். வார்த்தையை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடும். இதே தான் நீங்கள் காலேஜ்லேயும் பண்ணணும். மாற்றிக்கங்க அங்கே போயிட்டு, என்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு. முதல்ல பிபிஏனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? கோஆப்ரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தான் அது உள்ளே போய் அதில் என்னென்ன பண்ணலாம் அடுத்தது போய் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரியா? அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியுன்னா போய் அங்கே கேட்பான், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். அதான் கொஸ்டின். நீங்கள் புரிஞ்சதை எழுதினா முடிஞ்சு போச்சு. உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மணிக்கணக்காக வார்த்தையை. அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. அது அதுக்கு அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. வார்த்தையை மனப்பாடம் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. சரியா? அதை தவறாக பண்ணிட்டு வரோம். மாற்றுங்க தயவு செஞ்சு. சமூக அறிவியல். சமூகம்னா என்ன சார்? அடுத்து பாருங்கள், வார்த்தையை தான் பிடிச்சிட்டே போவோம், ஒன்றுமே பண்ண மாட்டேன். அறிவியல், அறிவு கூட்டல் இயல். தமிழில் புரிஞ்சிக்கிட்டா அதுக்கான வார்த்தை இங்கிலீஷுக்குள்ளே நமக்கு அர்த்தம் தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோ. தாய்மொழியில் புரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கான ஆங்கில வார்த்தை இது சயின்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி வச்சுக்கோ. நீ அர்த்தத்தை எதில் புரிஞ்சிக்கலாம்? உன் தாய்மொழியில் தான் புரிஞ்சிக்கணும். அறிவு கூட்டல் இயல், அதான் என்னது? அறிவியல். அறிவுனா என்ன? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அறிவை வளர்த்துக்கிறதுக்கான புத்தகம். அதனால தான் அதுக்கு பேர் அறிவியல். எதை பற்றின அறிவியல்? சமூகத்தை பற்றின அறிவியல். இது பார்த்தோமா இயற்கை அறிவியல், ஃபிசிக்கல் சயின்ஸ். இயற்கையை பற்றின அறிவு, அதுக்கான புத்தகம், அதான் இயற்கை அறிவியல். அது சுருக்கி அறிவியல்ன்ட்டானுங்க. அப்படி படிக்கக்கூடாது, தப்பு. ஃபிசிக்கல் சயின்ஸ்னு தான் சொல்லணும் அதை. ஓகேவா? இது சமூக அறிவியல். அறிவியல்ன்ற வார்த்தை அர்த்தம் தெரியும். சமூகம், அதுக்கு என்ன அர்த்தம்? சமூகம்னா என்ன? டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க, சோசியல் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நான் அதை கேட்கல, அப்படி தான் முட்டாளாக்கி வச்சுருக்கிறானுங்க நம்மளை. டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மொழிங்கிறது அது கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கான கருவி, அவ்வளோதான். அந்த கருத்தை பரிமாறினா நீ என்ன பண்ணணும்? அந்த கருத்தை புரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அதை தான் நான் அதுக்கான புரிதல், அந்த அர்த்தத்தை தான் கேட்குறேன். சமூக அறிவியல். சமூகம்னா என்ன அர்த்தம்? சொசைட்டின்னு சொல்லிடாதீங்க, டிரான்ஸ்லேஷன் அது. அதை நான் கேட்கல. நம்மளை சுற்றிலும் இயங்கிறது வேற. ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் கூடி வாழ்ந்தால் அதான் சமூகம். சரியா? சோசியல் அனிமல்னு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறானே, தெரியுதா? சோசியல் அனிமல்னால் என்ன அர்த்தம்? அந்த விலங்கு கூட்டமாக வாழும். டிவியில் சொல்கிறானா டிஸ்கவரி எல்லாத்துலேயும்? புலி சோசியல் அனிமலா? தனியாக தான் இருக்கும் புலி. சிங்கம் கூட்டமாக வாழும், அது சோசியல் அனிமல். யானை கூட்டமாக வாழும், சோசியல் அனிமல். அந்த டைம்லாம் யூஸ் பண்ணுறானாங்க. ஏதோ பார்க்குறான், சிங்கம் வருதுடா, புலி வருதா. சிங்கம் சிங்கிளாக தான் வரும். சிங்கம்லாம் எங்கேயும் சிங்கிளாக வராது, புலி தான் சிங்கிளாக வரும். அவன் ஏதோ சினிமாவில் டயலாக் விட்டு போயிட்டார் எங்கள் தலைவர்.
சிங்கம் எங்கேயாவது சிங்கிளாக பார்த்துருக்கீங்க? வாய்ப்பே கிடையாது. புலி தான் சிங்கிளாக இருக்கும். அதனால தான் அந்த படம்லாம் ஓடுது, அந்த டைலாக்லாம் ஏன்னு கை தட்டுறோம். நானும் இந்த கை தட்டியிருக்கேன். என்ன படம் டைலாக் இது? சிங்கம் சிங்கிளாக தான் வரும். சிவாஜி. ஆமாம். சோசியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொசைட்டின்ற வார்த்தையிலேருந்து வந்தால் தான் சோசியல். சரியா? சொசைட்டினா சமூகம். அதான் சமூக அறிவியலாக மாறுது. 2 வார்த்தை சேரும்பொழுது அந்த வார்த்தையில் மாற்றம் ஏற்படுது. அவ்வளோதான். அறிவியல் எதோட அறிவியல்? சமூக அட்ஜெக்டிவாக மாறிடுது. அட்ஜெக்டிவ் தானே சமூகன்றது. அட்ஜெக்டிவாக ப்ரோவர்பா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சமூக அறிவியல்ன்றது ஒரு வார்த்தை. இதில் சமூக அப்படின்ற வார்த்தை என்னது? அட்ஜெக்டிவா? என்னது அது? அட்ஜெக்டிவ் தானே? ஆமாம். சரி, ரைட், விடுங்க, கவனிங்க. சமூகம்னா என்ன சார்? கூட்டமாக வாழ்கிறது. மக்கள் கூட்டமாக வாழ்கிறான். மக்கள் கூட்டமாக வாழும் பொழுது ஒரு சில விஷயம் உருவாகுது. என்னென்ன உருவாகுது? அரசாங்கம் உருவாக்கணும். ஸோ அரசியல், சிவிக்ஸ் இருக்கா? அரசாங்கத்தை பற்றி படிக்கிறது. அரசாங்கம்னா என்னங்க? அடுத்த கேள்வி. கவர்மெண்ட்டு. டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன், அதை விட்டுருங்க. தயவு செஞ்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணுற வேலையை பண்ணாதீங்க. அர்த்தம் என்னன்னு கேட்டால் அர்த்தம் சொல்லுங்கள். இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு கேட்டால் மட்டும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுங்கள். அரசாங்கம்னா என்னங்க? அமைப்பு. என்ன அமைப்பு? இந்த கம்ப்யூட்டர் கூட ஒரு அமைப்பு தான். நம்ம உடம்பு ஒரு அமைப்பு தான். சிவா ஐஏஎஸ் அகாடமி ஒரு அமைப்பு தான். அது மாதிரி அது என்ன அமைப்பு? சொசைட்டியை மேனேஜ் பண்ணுறது. வெரி குட். வேற நிர்வாகம். அதே தான், 2 சேம். வேற பாருங்க. ஓட்டு போடுறீங்களா எல்லாரும்? ஏதோ சொன்னாங்க போய் ஓட்டு போடுறாங்க போயா. அரசாங்கம். அரசுனா மக்கள்னு அர்த்தம் தமிழில். மக்களில் ஒரு அங்கம், அதான் அரசாங்கம். புரிஞ்சதா? தமிழ் வார்த்தையில் அரசுனா அங்கம்னு அர்த்தம். சரி, மக்கள்னு அர்த்தம். அரசு எழுதாதீங்க, கவனிங்க. கூட்டல் அங்கம் எல்லாம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. வார்த்தையை பார்த்தோம் நான் வந்துடும். மக்களில் ஒரு அங்கம். இப்போ பொதுமக்கள் நம்மளாம் இருக்கோம். அவன் சொந்த வேலையை செய்வோம். போவோம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், வந்து சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம். நம்மளாம் கொஞ்சம் பேரை எடுத்து உட்கார வச்சிட்டோம். அவன் என்ன பண்ணணுன்னா நமக்கான பொதுவான வேலையெல்லாம் செய்யணும். புரியுதா? யாருக்காக? மக்களுக்கான பொதுவான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவன் தான் அரசாங்கன்றவன். புரிஞ்சுதா? இந்த புரிதல் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்காக தான் அரசாங்கம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ ஓட்டு போகிறோம் வரோம் போயா அதானே இருந்தோம். இதுதான், அதுதான் அரசாங்கத்தோட. அவன் தான் அரசாங்கம். மக்களுக்கான பொதுவான வேலையெல்லாம் செய்யணும். என்ன சார் பொதுவான வேலை? என்ன பொதுவான வேலை? அரசாங்கம் நமக்கு செய்ய வேண்டியது இந்த ரோடு போடுறது, தண்ணி வசதி செய்கிறது. புரியுதா? கல்வி வசதி, சுகாதார வசதி, சுத்தம்லாம் பண்ணுறான்ல, அதெல்லாம் நமக்காக அவன் வேலை செய்கிறான். அதான் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? சிவிக்ஸு. குடிமையியல், சிவிக்ஸு, நிறைய வார்த்தை இருக்குது. குடிமக்கள் நிர்வாகம் பண்ணுறது பற்றின படிக்கிறது, அதான் குடிமையியல். குடிமைனா குடிமக்களை பற்றினது. குடிமக்களுக்காக வேலை செய்கிறான், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவனுக்காக நம்ம கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்காக தான் அவன். நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கே போனாலும் எப்படி இருக்கணும்? பொதுமக்கள் வந்தாலும் அவனை ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி உட்கார வச்சு பேசணும். அங்கே போய் உட்காந்தவனும் போனவொன்னே என்ன ஆயிரம்? எல்லாம் பெரிய அவனாயிரம், அப்பாட்டக்கார ஆயிடுறான். அவன் தானே கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூன் ஆனவொன்னே அவர் பெரிய ஆள் ஆயிடுவார். யார் நீ? மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கான ஒரு சர்வன். அதான் பப்ளிக் சர்வன்ட். அவனுக்கு பேர் சிவில் சர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில்னா யார்? மக்கள், பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிற. அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ பொதுமக்கள் எப்படி பண்ணணும்? நீ
இந்த புரிதல் இல்லை. அதனால தான் அவன்லாம் அப்படி இருக்கிறான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம். புரியுதா? மினிஸ்டராக இருக்கட்டும், அவன் மக்களோட பிரதிநிதி, அரசாங்கத்தில் ஒரு அங்கம். அவன்லாம் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே போலீஸ்காரனாக இருக்கட்டும், அவன்லாம் சர்வெண்ட்டு. அதை பற்றி படிக்கிறது தான் என்னது? அரசியல். அதான் தமிழில் வந்து அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். இங்கிலீஷ் வார்த்தை என்ன வேணாலும் இருக்கும், அதில் அர்த்தம்லாம் தேட முடியாது நமக்கு. அதை தேடிங்கன்னா அது லாட்டின், கிரேக்கு அந்த மாதிரி போகும். ஆமாம் தானே? இங்கிலீஷ் வார்த்தையில் எங்கேருந்து வந்துருக்கும்? பெரும்பாலும் அங்கேருந்து தான் வந்துருக்கும். தமிழ் வார்த்தை கூட போயிருக்கு இங்கிலீஷ்க்கு. அதை தேடிட்டு போகணும். நம்ம தமிழில் புரிஞ்சுக்கங்க, தமிழ் வார்த்தையை வச்சு அதுக்கு இதாண்டா ஆங்கில வார்த்தை அப்படின்னு புரிஞ்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆங்கில வார்த்தையில் அர்த்தம் தேடுறது கஷ்டம். அரசியல் அமைப்பு, அரசியல் கூட்டல் அமைப்பு, அதான் அரசியல் அமைப்பு. புரிஞ்சுதா? ஆமாம், அரசியலுங்கிறது என்ன? அரசாங்கம். அரசாங்கத்து எப்படி இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது தான் அதில் தெரிஞ்சுக்கும். ஏன் அங்கே அரசாங்கம் வந்துச்சு? மக்கள் கூட்டமாக வாழ்கிறதுனால. அதனால தான் என்ன எதில் வருது? அது சமூக அறிவியலில் வருது. கதையை கேளுங்க, எழுத்தெல்லாம் விட்டுருங்க. புரிஞ்சுதா? அடுத்து வேறு என்ன இருக்குது சமூக அறிவியலில்? புவியியல் அப்புறம் பேசலாம். இன்னொன்று பொருளாதாரம். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். எக்கனாமிக்ஸ் இருக்கா? தமிழ் வார்த்தையை பாருங்கள், பிரிங்க. பொருள் கூட்டல் ஆதாரம். மனிதனுடைய வாழ்க்கை பொருளை ஆதாரமாக வச்சு தான் இருக்குது. ஆமாவா? மனிதனுடைய வாழ்க்கை எதை ஆதாரமாக வச்சுருக்கு? பொருளாதாரம். பொருள் தான். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அப்போ மனிதன் எத்தனை பேர் வேலைக்கு போகிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ பொருளை நுகர்றான், அதை பற்றிலாம் படித்தோம்னா அதுதான் பொருளாதாரம். கரெக்டா? அடுத்தது வேறு என்ன இருக்குது? வரலாறு. நம்ம தானே சமூக அறிவியல் என்ன இருக்குது? வரலாறு தானே. வரலாறுனா என்ன? எஸ்டிடி, கடந்த கால நம்ம இந்த ஏரியாவில், நம்ம பூமியில் வாழ்ந்த முன்னோர்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது, பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம முன்னோர் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ இங்கே சமூகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சமூகத்தில் அதுக்கான காரணம் நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். கெட்டது இருந்தால் அதை சரி செய்யணும். சரி செய்யணும் என்ன பண்ணணும்? எதனால இந்த கெட்டது வந்துச்சுன்னு போய் பார்க்கணும். அது எங்கே இருக்கும்? வரலாற்றில் இருக்கும். இதனால தான் நடந்துச்சுன்னு வரலாற்றில் அது தெரிஞ்சால் தான் இப்போ சரி செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய கொடுமை என்னதுக்கு பிரச்சனை? ஹியூமன் ரைட்ஸ். பெண்ணடிமை எங்கே உருவானுச்சு? யாரை வச்சு? வரலாறு படித்தா தான் அதை போய் அந்த முள்ளை எடுக்க முடியும். வேறு என்ன கொடுமை இருக்குது சமூகத்தில் இன்றைக்கி? ஜாதி கொடுமை இருக்குது. அது எங்கே போய் எடுக்கணும்? வரலாறுல தான் இருக்கும். போய் எடுத்து இதாண்டா இப்படி தான் ஏமாத்தினான், அதை புரிஞ்சுக்கிட்டுனா அதெல்லாமே நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம் கெட்டதெல்லாம். அதுக்கு வரலாறு முக்கியம். சரி, வெறும் வருஷம் இந்த வருஷம் சண்டை போட்டான், இந்த ராஜா இவன் மாமா இவன், அதுக்கு பேர் வரலாறு இல்லை. புரிஞ்சுதா? அதுக்கு தான் வரலாறு படிக்கிறது. வரலாறு மிகவும் முக்கியமாக வச்சுட்டாங்க. சும்மா டைலாக் அடிச்சுட்டு போயிட்டார் சினிமாவில் வடிவேலு. ரொம்ப ரொம்ப முக்கியம் வரலாறு. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? பாருங்கள், இதெல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான். இதை சப்ஜெக்டாக பிரித்து அங்கே ஒவ்வொரு புத்தகமும் வச்சுட்டுருக்குறாங்க. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் லிங்க் இருக்கும். இந்த சமூகத்தையும் இயற்கை அறிவியலையும் இணைக்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு புவியியல். பூமியை பற்றி படிக்கிறது. பூமினா என்னங்க? இங்கே பாருங்க, வார்த்தையில அர்த்தம் இருக்குது. புவியியல். புவி மீன்ஸ் பூமி. பூமியை பற்றி படிக்கிறது. இங்கிலீஷில் ஜியோனா பூமின்னு அர்த்தம். கிராஃப் சம்திங் எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஜாகிரஃபி. இங்கிலீஷும் கற்றுக்கலாம், ஒரு விஷயமே இல்லை. தமிழ் நீ தாய்மொழியில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வேறு மொழிலாம் சும்மா டுபாகூர் ஈஸியாக கற்றுக்கலாம். தாய்மொழியில் நீ எல்லா விஷயம் உன்னை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சிட்டுனா வேறு மொழி ஈஸியாக கற்றுக்கலாம். அது இந்தியா இருந்தால் அதெல்லாம் இந்தியெலாம் ஒரு இதே இல்லை கிடையாது. நமக்குலாம் போகிற போக்கில் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? நீ தாய்மொழியில் நம்ம அந்த விஷயம்லாம் என்னென்னு தெரில, இப்போ வேறு மொழியை போய் எப்படி கற்றுக்குவேன்? புரிஞ்சுதா? புவியியல்.
பூமியை பற்றி படிக்கிறது. பூமின்னா என்ன? நம்ம வீடு. அந்த பூமியில் ஒரு கெமிக்கல் ப்ராசஸில் உருவான ஜந்துக்கள் தான் நம்ம. அந்த பூமி உருவாக்கியிருக்கு நம்மளை. அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது அந்த பூமியோட விஷயங்களை வச்சு தான் நம்ம உடம்புலேருந்து, நம்ம சாப்பாட்டிலேருந்து, நீ நடந்துக்கிறதுலேருந்து எல்லாமே, உன் கேரக்டர் வரைக்கும் நீ எந்த இடத்துல இருக்கிற பூமியில், அதுதான் தீர்மானிக்கும் நீ. புரிஞ்சுதா? அதனால தான் ஜாதகம் கம்ப்யூட்டரில் எழுதுறீங்களே, என்ன வருது அதில்? எந்த ஊரில் பிறந்தேன்னு கேட்குறானா? கேட்டவொன்னே என்ன வராங்க? லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு ஒன்று வருதா? அச்சக்கோடு தீர்க்க கோடுன்னு ஒன்று வருதாங்க? ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? அது 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 ஒரு உதவக்கார ஜாதகங்கிறது. இருந்தாலும் அது எழுதுகிறாங்கல்ல உங்கள் வீட்டில், வாங்கி படிச்சிருக்கீங்களா? வாங்கி பாருங்கள், அதில் இருக்கும். அப்போ நீ யார், உன் கேரக்டர் எப்படிங்கிறத உன்னோட நீ எந்த பூமியில் எந்த இடத்துல இருக்கிறன்னு அதை வச்சே சொல்லிவிடலாம். ஓரளவுக்கு எல்லாமே சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அவனோட பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீ யாருங்கிறத தீர்மானிக்கிறது யார்? பூமி தான். அதுதான் நம்மளோட தாய். அங்கே இருந்தால் நம்ம உருவானோம். திரும்ப எங்கே தான் அழிஞ்சு போவோம்? அங்கேயே தான். அப்போ அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை பற்றி படிக்கலாம். அப்போ உன்னோட வரலாறு, உன்னோட பொருளாதாரம், உன்னோட அரசியல், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? பூமி தான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கையை பற்றி படிக்கிறது தான் என்னது? இயற்பியல், வேதியியல், உயிரியல். இந்த பூமியில் நடக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம். எதெல்லாம்? வேதியியல், இயற்பியல், உயிரியல். அங்கே நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து என்னது? இயற்கை அறிவியல். இது ரெண்டு எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத எங்கே தெரிஞ்சுக்குவோம்? புவியியல். நீ புவியியல் ஜாகிரஃபி படிக்கணும்னா முதல்ல 3 சயின்ஸையும் முடிச்சிருக்கணும். அப்புறம் ஜாகிரஃபி படிச்சினா தான் அதில் உள்ள வார்த்தையெல்லாம் புரியும். சயின்ஸ்காரவங்க யாருமே வரல தானே? இதெல்லாம் எங்கே நடக்கிறது? ஒன்றை சுற்றியில் நடக்கிறது. அதை தான் புத்தகமாக பிரித்து வச்சுருக்கான். அதை நீ புரிஞ்சிக்க போகிறப்போ, சார் இதுக்கு நான் பாஸ் ஆகிறதுக்கு எப்படி சார்? இதை புரிஞ்சுக்க நாங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறோம்? உன்னை சுற்றியில் நடக்கிற புரிஞ்சு வச்சுருக்கியா? அதான் கேள்வியாக வரும். ஏன் அதை கேட்கணும்? அப்போ நீ அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸராக போய் உக்காந்தினா உன்னை சுற்றியில் நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுருந்தாக்கா நீ என்ன பண்ணலாம்? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவ. மக்களுக்கு பிரச்சனை யார்கிட்ட தான் போவாங்க? கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் போவாங்க. அங்கே யார் சால்வ் பண்ணாத? எல்லாத்தையும் சிஎம்ஏ சால்வ் பண்ணுவாரா? எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டரே சால்வ் பண்ணுவாரா? அதுக்கு தான் யாரை உட்கார வச்சுருக்காங்க? கவர்மெண்ட் சர்வெண்ட்டை உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். புரியுதா? எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கோ அந்தளவுக்கு நீ உயர்ந்த போஸ்ட்டில் போய் உட்காருவ. எல்லாத்தையும் படிக்கணுமா சார்? ஆமாம் படிக்கணும். எல்லாத்தையும் ஒன்று சுற்றியில் நடக்கிற விஓவாக இருக்கட்டும், போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எல்லோரும் அவனும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சரி, சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுருக்கணுமா இல்லையா? அது புரிஞ்சு வச்சுருக்கியான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் எக்ஸாம், மார்க்குக்காக கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ உன்னோட வேலை அங்கே சிறப்பாக இருக்கும். சரியா? அதெல்லாம் இதுதான் ஜிகே அப்படிங்கிறது. ஜிகே என்னென்ன அர்த்தம்? பொது அறிவு. உன்னை சுற்றியில் நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதான் சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். உன்னை சுற்றியில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். உனக்கு தலைவலி வருதா ஏன்னு ஓரளவுக்கு ஒன்றால் அனுமானிக்க முடியும். ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணினா ஃபேன் ஏன் ஓடுது, லைட் எப்படி எரியுது, எல்லாமே தெரியும் உனக்கு. எல்லாமே தெரிஞ்சுக்குவேன். சமூகத்தில் யூஸ் பண்ண இப்போ நியூஸ் பேப்பர் இப்போ எடுத்து படித்து பாரு, உனக்கு ஒன்றும் புரியாது. ஏதோ யாராவது கிளவி பாட்டி தாத்தா வாசி சொல்கிறான்னா வாசிப்பீங்க, அர்த்தம் கேட்டால் தெரியாது. அப்போ படிச்சிருந்தா தான் எனக்கு தெரியாது தாத்தா. இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இது தமிழில் இருக்குது தாத்தா, எனக்கு இங்கிலீஷ்னா தான் தெரியும்ப. மலுப்புறது ஆனால் நமக்கு தெரியாது இப்போதைக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் போக போக அப்போ தான் புரியும் உனக்கு, நியூஸ் பேப்பரே புரியும். சரியா? கற்றுக்கலாமா? மாறுறீங்களா? நம்ம பேட்டர்னுக்கு மாறணும். கதை மாதிரி கவனிக்கணும். ஸ்கூலில் மாதிரி உட்காந்துட்டு சார் கொஸ்டின் ஆன்சர் கொடுக்க மாட்டேன், நீங்கள் எடுத்தோன்னே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் எங்கே நடக்கிறது? ஒன்றை சுற்றியில் நடக்கிற விஷயந்தான் அது. சரியா? இதெல்லாம் கொஸ்டின்லாம். இவங்கெல்லாம் எதில் வரவங்க? ஆமாம். அப்போ இதான் படிப்புன்னு அர்த்தம். நம்மளை சுற்றியில் நடக்கிற புரிஞ்சுக்கிறோம். எதுக்கு புரிஞ்சுக்கணும்? தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கணும்.
அது தப்பாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து விலகி இருக்கணும். இப்போ வைரஸ் பிரச்சனை, அதுலேருந்து விலகி இருக்கணும். வைரஸ் எப்படிலாம் பரவும்? மாஸ்க்லாம் போடுறோமா, கையை கழுவுறோமா, அதெல்லாம் வைரஸ்லேருந்து தப்பிக்கிறது. வைரஸ் எங்கெல்லாம் இருக்குது? சுற்றிலும் எல்லாம் பரவிட்டு இருக்குது. உங்கள் மூஞ்சியில் இப்போ உட்காந்துட்டு இருக்குது, இப்போ நம்ம வாயில் இருக்குது, வாய்க்குள்ளே இருக்குது, போயிருக்கோம். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கு எல்லாமே போகும். அதுக்கு தான் போய் கை கழுவுறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்கிறது. சாப்பிட்ட உடனே மட்டும் தான் வாய் கொப்பளிக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்கணும். சோப் போட்டு கை கழுவுறது அதுக்கு தான். எல்லாம் தானே தேவையில்ல. நல்ல பாக்டீரியா உள்ளே போச்சுன்னா பிரச்சனை இல்லை, கெட்டது போச்சுன்னா எல்லாம் வயிற்றால் போகும், காய்ச்சல் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் எங்கே படிப்போம்? இதை பற்றி படித்தா அதுக்கு பேர் என்னது படிப்பு? பயாலஜி. அதுக்கு தான் படிக்கணும். அந்த மாதிரி எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்கூல் காலேஜில் படித்த அந்த அறிவை வச்சு லைஃப்பில் எங்கேயாவது அப்ளை பண்ணியிருக்கோம்? இல்லை தானே? அப்போ மொக்கத்தனமாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது உங்கள் தப்பு இல்லை, இது 1834 அப்போயிலேருந்து உருவான தப்பு. நீ புரிஞ்சக்கூடாது. முதல்ல புரிஞ்சுன்னா என்னை கேள்வி கேட்பல. அதனால் அப்போ பவரில் இருந்த ஒரு குரூப்பு, நான் மட்டும் தான் படிப்பேன், நீங்களாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு குரூப்பு பிளான் பண்ணி உங்களை, முதல்ல அவனுக்கு படிக்க தெரியாது, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன். ஒரு குரூப்பு அவனுக்கு தான் கற்றுக்குறான் ஃபஸ்ட்டு போய். உங்களெல்லாம் தள்ளி விட்டு போய் கற்றுக்குறான். நீ போக மாட்டேன், நம்ம முன்னோர்கள்லாம் போக மாட்டாங்க. ஸோ அவன் மட்டும் போய் அதை இங்கிலீஷில் தான் கற்றுக் கொடுக்குறான். ஸோ மனப்பாடம் பண்ணிக்கிறான். அது அப்படியே இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அதுக்கப்புறமும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, டே தப்பு பண்ணுறான்ட்டு. அவனும் புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனையை கற்றுக் கொடுக்கல. அப்புறம் கற்றுக்கிட்டா நீ கேள்வி கேட்பல்ல. ஸோ அங்கே ஒரு பழமொழி வேற வைக்கலாம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. புக்கில் உள்ளதை நீ படிச்சுன்னா லைஃபுக்கெலாம் யூஸ் ஆகாது, அது வேறு இது வேறு அப்படின்னு பிரித்து வச்சுட்டான். ஆனால் லைஃப்பில் உள்ளதான் எங்கே இருக்குது? அந்த மாதிரி லிங்க் பண்ணி எங்கேயாவது கற்றுக் கொடுத்துருக்காங்க? இல்லை. இன்றைக்கி உள்ள ஆசிரியர் அவங்களாம் தப்பு சொல்ல முடியாது, அப்போயிலேருந்து வந்தது. உங்களையும் தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒன்றாவதுலேருந்து எனக்கும் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாம் இல்லை, நிறையா உள்குத்து இருக்குது. அதுக்காக நம்ம மாற்றிக்கணும். இதில் என்ன ஒன்றா நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது, நிறையா உண்மையெல்லாம் வெளியில் வரும். நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து அது வேறையாக இருக்கும். உன்னை என்கிட்ட கோச்சிட்டு போயிடக்கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு அறிவு போயிடும். புரியுதா? நீ உன்னை நம்பிக்கிட்டு இருப்ப தப்பா. இங்கே சயின்ஸ் வந்து அது தப்பு அப்படின்லாம் ஒன்றும் இல்லைன்னு சயின்ஸு சொல்லும். நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உன் நம்பிக்கைக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. உண்மையான அறிவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி அரசியல், நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்ப, தப்பாக புரிய வச்சுருப்பாங்க, கண்ணாடி போட்டு விட்டாங்க. நான் அரசியல் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யோ இந்த ஆள் அந்த கட்சியா, இந்த ஆள் இந்த கட்சியான்ட்டு போனீங்கன்னா நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. நீ போய் செக் பண்ணு, அதெல்லாம் நடக்கும். சரியா? ஏன்னா அவங்களாம் அறிவே இல்லாமல் புகுத்தி வச்சுருக்காங்க. இப்போ சொன்னாங்கல்ல சார், ஆளுநர் தான் பவர் அதிகம், குடியரசுத் தலைவர் தான் பவர் அதிகம். எல்லாம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புரிஞ்சுதா? அந்த கண்ணாடியெல்லாம் கழட்டி போட்டு குழந்தைத்தனமாக வாங்க. அதான் இன்டர்வியூவில் அதான் சொல்லியிருப்பேன். இன்டர்வியூலே ஓப்பனாக குழந்தைத்தனமாக கற்றுக்குவேன். அதேமாரி எனக்கு தெரியாதுன்ற, ஐயோ இது கூட தெரியலையா, தெரியாதுன்னு ஓகே, இது கூட தெரியலையா நமக்கு அப்படின்னு நினச்சின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், ஓடிடுவேன். அப்பயும் அதுவும் இருக்கக்கூடாது. குழந்தைத்தனமாக குழந்தை மாதிரி. குழந்தை என்ன பண்ணும்? குழந்தைகிட்ட போய் பேசி பாருங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பாப்பா அதுதான் மரம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்ன கேட்கும்? மரம்னா அப்படின்னு கேட்கும் அது. அப்போ இது என்னன்னு கேட்கும், கீழே குமிச்சு. இது அது செடி பாப்பா, அது ஏன் மரன்ற, இது ஏன் செடின்றன்னு கேட்கும். கேட்குமா? அப்படி தான் கேட்டுட்டு இருந்தோம். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்கள சுற்றி உள்ளவங்க கேள்வி கேட்காதன்னு தலையில் கொட்டு வச்சு விட்டு வச்சு வாயாடி அதிக பிரசின்னு சொல்லி உங்கள் கேள்வி கேட்குற திறமையை என்ன பண்ணிட்டாங்க? கட் பண்ணி விட்டாங்க. யாராவது கிளாஸில் கேள்வி கேட்குறீங்க, விட்டால் சரிப்பான எந்திரிச்சு ஓடிடுவோம். ஒன்றும் அங்கே நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் தான் கேள்வி வரும். சரியா? ரெண்டாவது ஆளை விட்டா சரி. மூணாவது திட்டுவார், டேய் வாயாடி பேசாதரா வாத்தியார், கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற, வாயாடி கேட்காத, பேசாம உஸ் அப்படின்லாம் எழுத வைக்கிறது. சிந்திச்சா தானே கேள்வி வரும். எழுதுனீன்னா கான்சன்ட்ரேஷன் அங்கே மாறும், கேள்வி கேட்க மாட்டேன். எல்லாம் பிளான் பண்ணி பண்ண வேலை, அதெல்லாம் மாற்றிக்கணும். காது கொடுத்து கேட்கணும், அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடணும்,
புரிஞ்சிக்கணும், புரியலைன்னா என்கிட்ட கேட்கணும். அதில் தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்கணும், சார் இது சரியானு கேட்கணும். அதுதான் இடங்க. இங்கே வந்து உட்காந்து நோட்டு எடுத்துகிட்டு எழுதக்கூடாது. எடுத்தோடனே பாருங்கள், அங்கே அவங்கள ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம் பாருங்கள். அவங்களாம் முன்னாடி ஸ்டூடெண்ட் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள், எப்படி வந்திருக்காங்க. மாமனார் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்திருக்காங்களா? எதுவுமே எடுத்து ஆனால் அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அது வேறு. சரியா? அந்த மாதிரி வரணும். மூளை இதுதான் மெட்டீரியல், ஒரிஜினல் மெட்டீரியல். அப்புறம் கிளாஸ் வீடியோ இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து யூடியூப்பில் வரும். அப்புறம்லாம் போக போக நம்ம ஆப்பில் மட்டும்தான் வரும். எல்லோரும் பார்க்க முடியாது, நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். ஆமாம், ரைட். பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. போயிட்டு வந்து அவங்கெல்லாம் யார் என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம்.